பாட்டி, தாத்தா உன்கிட்ட சொல்லிருப்பார்ல, நீயாச்சும் சொல்லு பாட்டி. தனிகா தாத்தாவை கொன்னது யாரு? இத பத்தி இப்படி வந்து நாங்க கேக்குறது கண்டிப்பா உங்க மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இது உங்ககிட்ட தானே தாத்தா கேட்க முடியும். நீங்களே உங்க வாயால ஆமா நான் தான் இந்த கொலைய செஞ்சேன்னு சொன்னாலும் சரி, இல்ல அந்த கொலைய நான் செய்யலன்னு சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா நாங்க ரீசன்லாம் கேட்கவே மாட்டோம். உண்மை என்னங்கறத உங்க வாயால கேட்கணும். அவ்வளவுதான் தாத்தா. ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லடா. அத உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் சமயம் வரும்போது சொல்றேன். ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே தாத்தா, நாங்க இத கேட்டதால நீங்க ஒன்னும் ஹர்ட் ஆகல? சேச்சே, என் பேர பசங்கெல்லாம் என்கிட்ட உரிமையோட மனசு விட்டு கேட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தாத்தா. எதுக்கும் நீ கவலைப்படாத தாத்தா, எதுனாலும் பாத்துக்கலாம். சரி தாத்தா, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி. வரேன் தாத்தா. தனிகா தாத்தாவ நிஜமாவே நீங்க தான் கொலை பண்ணீங்களா? அவங்க அத்தனை பேரை சேர்ந்து சொல்லும் போது பாக்குறவங்க அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு நம்புவாங்க தானே தாத்தா? ஆனா எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தாத்தா. என் சீதா, நான் உன்னை கேட்டா நீ உண்மையை சொல்லுவியா? இது என்னங்க கேள்வி? சொல்லுங்க. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன்ல? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னமோ பெரிய இவன் மாதிரி பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்றதா நினைச்சு ஜெயிலுக்கு போனேன். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன்? ஏன்னா அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பல. நானாதான் அந்த பலியை ஏத்துக்கிட்டு போனேன். அதனால அதுல எனக்கு வருத்தமோ புகாரோ இல்ல. ஆனா தான் செஞ்ச தப்ப உணராம, கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம இவ்வளவு சுயநலமா இருக்காங்களே, அதான் என்ன கோவப்படுத்துது. குறைஞ்சபட்சம் என்ன ஜாமீன் எடுக்க முயற்சியாவது பண்ணிருக்கலாம். சரி, அதை விடு. உன்னையாவது நல்லபடியா வச்சு பார்த்திருந்திருக்கலாம். அதுவும் இல்ல, வீட்டை மொத்தமா வித்து தின்னுட்டானுங்க. இந்த குணம்தான் என்ன தொந்தரவு பண்ணுது. ஒருத்தங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும். அதுக்கு மாறா எனக்கு உதவி செய்ய நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு நினைச்சா அது மகா மோசமான மனநிலை. நம்ம பசங்க கிட்ட இருக்கிறது அதான். அதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்ப என்ன செஞ்சு அவங்கள நீங்க வழிக்கு கொண்டு வர போறீங்க? அதுக்கு என்கிட்ட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இல்ல சீதா. நம்ம எமோஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி போவோம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி அவங்க சுயநலமா எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாலும் அதையெல்லாம் மன்னிச்சு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த வாட்டி இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போறதே இல்ல. தன்மானத்தை இழந்து மத்தவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த மார்க்குக்கு இல்ல. தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். டேய்,
இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்க. என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைச்ச எல்லாருக்கும் நான் யாருங்கிறத புரிய வைப்பேன். செஞ்ச தப்புக்கு அது யாரா இருந்தாலும் சரி தண்டனை வாங்கி தருவேன். சார், எதுவும் விசாரிக்காம பஞ்சாயத்துன்னு கிளம்பி வந்துடாதீங்க சார். எல்லாரும் போங்க, கிளம்பி போங்க. சீதா, வா போலாம். அப்புறம் ஏன் இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தான்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். பாவம், நான் 11 மணிக்கெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவேன்னு ஆசையா ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நான் சின்ன சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம். அதனாலதான். பாத்தீங்களா? பாய் மம்மி. நம்ம கிட்ட இருக்கிற காசை பணத்தை கேக்குறாரு. நம்மள நடுத்தருள் நிக்க வைக்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ செய்றியா? நீ செய்றியா சொல்லு. நீ இப்ப ஹோட்டல் வச்சு சொகுசா இருக்கல்ல. ரவி இப்ப சூப்பர் மார்க்கெட் வச்சு சந்தோஷமா இருக்கான்ல. நான் பினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. இதோ இவன் புருஷனும் அம்பத்தூர்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்கல்ல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நடுரோட்ல நிக்கலாமா? முடியுமா உன்னால? உங்களால முடியுமா? அதெல்லாம் மட்டும் முடியாது மச்சான். முடியாதுல்ல? அப்ப ஆக வேண்டியதை மட்டும் பேசுவோம். சரி, இனிமே அப்பாவை எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஆஃப் பண்றது? இத பார், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் எதுவுமே பண்ண மாட்டாரு. இதெல்லாம் சும்மா உதார் விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மள பயமுறுத்துறதுக்காக செய்யறது. அப்ப அதை கண்டுக்காம விட்டுலாமா? இல்ல, சொன்ன பொய்ய திரும்ப திரும்ப சொல்லுவான்ற. அவர்தான் தனிகாச்சாரத்தை கொன்னாருங்கிறத 10 மடங்கு இன்னும் அழுத்தமா சொல்லணும். அவரை ஒருத்த பார்த்தாலே அவனுக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு அவன் மனசுல ஆழமா பதிய வைக்கணும். நீ என்னடா ரிவர்ஸ்லயே போற? ஏற்கனவே சொன்னதுக்கு தான் அவர் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாரு. இப்ப அதை விட அதிகமா சொல்லணும்ன்ற ஒன்னும் புரியலடா. ஆமா ரேவதி, பாவநாசம் படம் பாத்தியா? ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவங்க தியானத்துக்கு போனாங்களா இல்லையான்னு சந்தேகமே வராத அளவுக்கு ஒவ்வொரு பாயிண்டா யோசிச்சு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாருல அந்த சுயம்புலிங்கம். இப்ப நம்ம பண்ண வேண்டியதும் அதேதான். தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா மச்சான்? நத்திங். புதுசா எதையும் யோசிக்க வேண்டாம். ஏற்கனவே என்ன பண்ணமோ அதையே பண்ணா போதும். ஒன்னே ஒண்ணுதான், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை ஜெயிக்கவே முடியாதுங்கிற பிரமிப்போட அவரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே, கரெக்ட் தான். ஆனா இந்த குட்டி சாத்தானுங்க தொல்லைதான் இனிமே தாங்க முடியாது. இது வரைக்கும் உங்க தாத்தா ஒரு மர்டர் பண்ணவர்னு சொல்லி அடக்கி வச்சிருந்தோம். அப்பவே இதுங்கெல்லாம் அடங்கல. இனிமே என்னென்ன பண்ண போதுங்களோ? ஏய், இதெல்லாம் ஒரு மேட்ரா? எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரே டார்கெட் அவர் மட்டும்தான். சாபாஸ். சபாஸ். டேய், நான் கூட எங்க நீங்க திருந்திருவீங்களோன்னு பயந்துட்டேன். அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. எப்படி எப்படி ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி எல்லாரும் மனசுலயும் பதிய வைக்க போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. டேய், ஆனா ஒரு விஷயம்டா, உண்மையை சொல்ல வைக்க ஒரு தடவை சொன்னா போதும். டேய், வாழ்க்கையில
ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்பட்டு திருந்தணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. நீங்கெல்லாம் தப்பு செஞ்சு செஞ்சு உங்க தோலே தடிச்சு போச்சு. ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு அதை விட பெரிய தப்பு பண்றீங்க. ஏண்டா நீங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்றது? டேய் ஆனா எதுவும் பண்ணாம இப்படியே விட்டுருவன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சே, அங்கதான் தப்பு கணக்கு போடுறீங்க. டேய் நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லலடா. நிஜமாவே தனிகாச்சலத்தை கொலை பண்ண ஒவ்வொருத்தரும் ஜெயிலுக்கு போவீங்க. நானே அனுப்பி வைப்பேன். குடும்பம் என்னாகும், குழந்தைங்க என்னாகும், அதெல்லாம் பார்த்து சென்டிமெண்டா யோசிச்சு உங்களை விட்டுருவன்னு மட்டும் நினைக்காதீங்க. டேய் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நான் ஏற்கனவே அங்க சொன்னதான் இப்பவும் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் கெட்ட காலம் ஆரம்பிச்சு. இந்த மார்க் யாரு, எப்படிப்பட்டவன்னு போக போக பார்க்க போறீங்க. குட் பை. போச்சு போச்சு போச்சு, மாட்டணும், எல்லாரும் சேர்ந்து மாட்டணும். ஆனா இப்போ அவர் அதை செய்யலங்கிறாரு. அப்படின்னா சொல்லுங்க அத்தை, என் அப்பாவை கொலை செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது. பாத்தியா, அவங்களுக்கே தெரியாதா? வாமா போலாம். வாமா போலாம். வாமா. அத்தை, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அத்தை. நீங்க சொல்றதுல இருந்தே உங்களுக்கு தெரியுங்கிறது தெரியுது அத்தை. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிருங்க. நீ எதுக்குமா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? உன் வீட்டுலதான் இத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல. உன் புருஷன் இருக்கான், புருஷனோட அண்ணன் இருக்கான், 2 மச்சானுங்க இருக்கானுங்க. போய் எல்லாரையும் சேர்ந்து தேடி கண்டுபிடிக்க சொல்லு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? அதுக்கே இவ்ளோ தயங்குறீங்க? நான் ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணுமா? நான் அவரோட பொண்ணு. ஏன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? என்னையில இருந்து? இல்ல உமா, நீ அவரோட பொண்ணுன்னு சொன்னியே, அதான் என்னையில இருந்துன்னு கேக்குறேன். இப்ப திடீர்னு வந்து நான் அவரோட பொண்ணு, என் அப்பாவை கொன்னது யாருன்னு கேக்குறியே. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி உனக்கு வரலையா? ஏன்னா கொலை செஞ்சது மாமா தான் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ அத நம்பல. எனக்கு தெரியல, எனக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதான் நான் உங்களை தேடி வந்தேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப என்ன? உங்க அப்பாவை கொன்ன உண்மையான குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. அத கண்டிப்பா உன் மாமாவே சொல்லுவாரு. ஆனா இப்போ இல்ல. ஆதாரத்தோட போலீஸ் வந்து புடிச்சுக்கிட்டு போகும்போது
யாரு கொன்னாங்கிற உண்மை உனக்கு தன்னாலேயே தெரியும். இப்ப கொஞ்சம் கிளம்புறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேகல அதான் சொல்லிட்டாங்கல்ல. ஏ உமா, ஏ ரவி, நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூட்டிட்டு போடா அவனை. உமா வா, உமா வான்னு போ, சொல்றேன்ல, வா. ஏய் என்ன வா வா வான்னு வா சொல்றேன்ல. வா. சோறு மட்டும் இல்ல, உனக்கு தேவையான எல்லாமே செய்யறேன். உனக்கு என்ன புது Dress, விதவிதமா சாப்பாடு எல்லாமே வாங்கி தர்றேன். அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க. நீ ஸ்கூலுக்கும் போலாம், அங்க ஜாலியா இருக்கும். வரியா? நிஜமாவா தாத்தா? ஆமாண்டா, ப்ராமிஸா. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஓனர் மாதிரி திட்ட மாட்டீங்கல்ல, அடிக்க மாட்டீங்கல்ல? சேச்சே, அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா. நீ தைரியமா வா. என் வீட்ல ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க உனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு தருவாங்க. அப்படியா? ம், அப்ப இன்னைக்கே போலாமா? இப்பவே போலாம்டா. போலாம். ஆனா ஆனா என்னடா? உங்க பேர் என்ன? என் பேரு மார்க்கண்டையன். சுருக்கமா மார்க்குன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நான் உங்களை மார்க்கனே கூப்பிடட்டா? ம், உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு. ம், டேய், நான் ஒருத்தர் இருக்கேன்டா. என் பேர்லாம் கேட்க மாட்டியா? நீங்களே சொல்லுங்க. என் பேர் நீலகண்ட. எல்லாரும் என்ன நீலுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. என்னது நீலாவா? பொண்ணு பேரு மாதிரி இருக்கு. மார்க்கு, எனக்கு ரொம்ப கொசும்பு பாத்தியா? உனக்கு ஏத்தாள் தான் பாக்க. சரி, உன் பேர் என்ன? எனக்கு 4-5 பேர் இருக்கு. எதை கேக்குறீங்க? 4-5 பேரா? ஒன்னொன்னா சொல்லு பாப்போம். பொறுக்கி, தெண்டசோறு, அனாத, வாலு, இன்னொன்னு ரொம்ப மோசமான பேர் இருக்கு, அது வேணாம். டேய், இனிமே இதெல்லாம் உன் பேர் கிடையாது. உன் பேரு இனிமே சக்தி. ஆ, இனிமே யார் உன் பேர் கேட்டாலும் சக்தின்னு சொல்லணும். சரியா? சரி மிஸ்டர் மார்க். மார்க்கே, உனக்கு ஏத்தாள் தான் பாவேன். கூட்டிட்டு போ. உனக்கும் சீதாவுக்கும் நல்ல பொழுது போகும். சரி, போலாமா? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நிலா, நீ இங்கே இரு. ஆமா, அம்மா அப்பா கூட வந்திருக்காங்களா? சீதா, ஆ? அதெல்லாம் கேட்காத. தாத்தா, நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. நானே சொல்றேன் பாட்டி. எனக்கு அப்பா அம்மா வீடு எதுவுமே இல்ல பாட்டி. நான் ஒரு அனாதை பாட்டி. நான் ஒரு டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேனா, தாத்தா ஓனர் கிட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னங்க சொல்றான் இவன்? இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சீதா. இந்த பையனை அந்த கடைக்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். பாவமா இருந்ததா, அதான் உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமே இவன் இங்கதான் இருப்பான். இதையெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட கேட்கணும்? தம்பி, நீ எங்க கூடவே இருக்கிறியா? எனக்கு ஓகே தான் பாட்டி. பரவாயில்லையே, ரொம்ப அழகா பேசுறியே. சாப்பிட்டியாப்பா? எங்க இருந்து சாப்பிட்டுருக்க போறேன்? கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. சரி இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். பாட்டி ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்களா தாத்தா?
சீதா ஆ நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுறியா? சக்தி உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான். இரு, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். அப்படியேடா தங்கம், என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிச்சிருக்கு, இந்த தாத்தாவை பிடிச்சிருக்கு, நீங்க 2 பேரும் பேசுனது பிடிச்சிருக்கு, இந்த வீட்டை பிடிச்சிருக்கு. இந்த அழகான வீட்டை எப்படி பிடிக்காம போகும்? சரி சாப்பிடு. சாப்பிடு. பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஊட்டி விடுறீங்களா? சரி. இந்தா. இந்தா. என்னங்க? என்ன சீதா? என்ன சீதா இது? வீடு நீட்டா இருக்கு. இந்த வேலையில நீ எப்ப பார்த்த? என் கூட தானே நீயும் ஒன்னா தூங்கி எந்திரிச்சு வர்ற. அதான் நானும் புரியாம பாக்குறேன். என்ன? துணி எல்லாம் மடிச்சிருக்கு, ரூம் எல்லாம் பெருக்கி வச்சிருக்கு, சாமி படத்துக்கு விளக்கேத்தி பூவெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த டேபிள பாருங்களேன், தட்டெல்லாம் கழுவி வச்சிருக்கு. யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க? ஏதாவது வீட்டு வேலை செய்யற பேய் நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்குமோ? பேய் இல்ல தாத்தா, பாய். டீ எடுத்துக்கோங்க. என்னடா இது? டீ எடுத்துக்கோங்க தாத்தா. ஏய், முதல்ல உட்காரு. வா உட்காரு. டேய் தாத்தா, டீ எடுத்துக்கோங்க தாத்தா. பாட்டி, நீங்களும் எடுத்துக்கோங்க. சுகர் கம்மியா தான் போட்டிருக்கேன். இந்த வேலையெல்லாம் நீ எப்படா பண்ண? நாங்களே இப்பதான் எழுந்து வரோம். நான் எப்பவுமே காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவேன் பாட்டி. நான் கடைக்கு போய் கடையை தொடச்சு, அடுப்பை தொடச்சு, டீ கிளாஸ் எல்லாம் கழுவி, பாலை கொதிக்க வச்சு எல்லா வேலையும் பார்த்து வச்சிருவேன். அதே மாதிரி இங்கேயும் காலையில முழிப்பு வந்துச்சா, அதான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டேன். சக்தி, வேணாண்டா தங்கம், நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. உனக்கு டீ நான் போட்டு தரேன். ஆமாப்பா, இந்த பாரு, இனிமே நீ ஜாலியா 8 மணி வரைக்கும் படுத்து தூங்கு. உன்னை யாரும் தூக்கம் வராது தாத்தா. அப்ப நான் வேலை பார்க்காம நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நீங்க தான் எனக்கு சோறு போடுறீங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும்ல. டேய் பெரிய மனுஷா, நீ ஒண்ணு எங்களுக்கு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். உனக்கு சோறு போடுறதுல நாங்க ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம், புரியுதா? ஆமாப்பா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சின்னதும் பெருசுமா ஒரு பேரன், 5 பேத்திங்கன்னு மொத்தம் 6 பேர பசங்க இருக்காங்க. இதுல ஒருத்திக்கு கிட்டத்தட்ட ஓம் வயசுதான் இருக்கும். ஆனா 4 குடும்பமும் 4 வீட்டுல தனித்தனியா இருக்கு. நானும் தாத்தாவும் தனியா இந்த வீட்டுல இருக்கோம். யாரும் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்களா பாட்டி? இல்லப்பா. மார்க்கையாவது பாப்பாங்களா? ஐயோ பாவம், உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. அப்போ எனக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா பாட்டி, எனக்கு யாருமே இல்ல, அனாதை. உங்களுக்கு எல்லாருமே இருந்தும் நீங்க அனாதை. கரெக்ட் தானே? ஏய் ஏய், யாரா நீ? நீ யாரா?
என்னது யாராவா அடி ஆமா, நீ அப்படி கூப்பிட்டா நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். கிவ் ரெஸ்பெக்ட், ஐ ரெஸ்பெக்ட். எங்க அப்பா மார்க் கரெக்டா தானே கூட்டிட்டு வந்திருக்காரு. நீதான் அவரை மாதிரியே. ஹலோ ப்ரோ, என்ன மார்க் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்னோட தாத்தா, தெரியுமா? தாத்தாவா? எத்தனை நாளா? ஜஸ்ட் 24 hours. ரொம்ப நக்கல் தான்டா உனக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா, உங்க பேர் என்ன? தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? ஃப்ரீயா இருக்கும்போது கிரிக்கெட் விளையாட கூப்பிடலாம் தான். எது? ஏய், ஒரு பிசினஸ் மேனை பார்த்து கலாய்க்கிற? என்ன ஏதோ சின்ன பையன் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ற? பிசினஸ் மேனா? பார்த்தா பாத்திர கடை ஓனர் மாதிரி இருக்கீங்க. பிசினஸ் மேனன்னு சொல்றீங்க? டேய், எனக்கு உங்க அப்பா வயசுடா. அப்படியா? என்னடா? டேய், என்னடா பண்ற? எனக்கு ஒரு அப்பா இருந்தாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்களான்னு பார்த்தேன். என்னடா பேசுற? ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆமா, உங்க பேர் கேட்டனே, நீங்க சொல்லவே இல்ல. ஏய், எனக்கு பேரே வைக்கல. நீ ஒரு பேரை வை. சாமா காமெடி. ஏய், இப்போ எதுக்கு சிரிக்கிற? இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கீங்க, இன்னுமா உங்களுக்கு பேர் வைக்கல? சாமா காமெடி. நானே உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? ஆஹா, அது செட் ஆகாது. வேற என்ன வைக்கலாம்? ஆஹா, இதுவும் செட் ஆகாது. இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. என்னடா? இங்க வாங்க, கிட்ட வாங்க. என்னடா அப்படி பாக்குற? மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி பேர் வைக்கணும்ல. இருங்க. என்ன? காட்டு பூனை. இனிமே உங்க பேரு காட்டு பூனை. காட்டு 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 பூனை. ஆமா, காட்டு பூனை தான். ஏய், என்னடா பேர் இது? ஏய், எனக்கு ரவின்னு ஒரு பேர் இருக்குடா. இதுக்கு அந்த பேர் எவ்வளவு பரவாயில்ல. ரவியா? சீச்சி, அது நல்லாவே இல்ல. முத்துக்குமார். இத பாரு முத்துக்குமார், வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வைக்கலாம், லவ்வுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுப்பா. அதெல்லாம் தன்னால வரணும். அது இல்ல சார், காவியாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நான் எப்பெல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், அன்னைக்கெல்லாம் அவங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க தெரியுமா? அதெல்லாம் ரைட்டுப்பா, உன் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? இதை நீங்க எனக்காக காவியா கிட்ட கொடுத்து என்னை பத்தி எடுத்து சொல்லி லவ் பண்ண சொல்லணும். தேங்க்ஸுங்க. என்கிட்டயும் அதான் சொன்னா. தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். யாருங்க இந்த பையன்? லூசு மாதிரி பேசுறான். லவ் பண்ணணும்னு ஆசை வரும்போதே இவன் லூஸ் ஆயிட்டானே. ஒருவேளை லவ் பண்ணிட்டான்னா என்ன ஆவான்? உங்களை மாதிரி அவனும் ஆயிடுவான். வாங்க, நம்ம காவியா கிட்ட போய் பேசுவோம். பாரு. என்ன காவியா, வெளியில கிளம்பிட்டியா? பாட்டி, அக்கா இன்டர்வியூ போறா. எத்தனாவது இன்டர்வியூன்னு கேளுங்க பாட்டி. அப்படியே போட்டேன்னா வாய் மூடுறி. பாருமா, நேரங்காலம் கூடி வந்தா வேலை காதல் எல்லாம் தன்னால வருது பாரு. காதலா? காதலா? ஆமா காவியா. சீதா, அதை கொடு. யாரு அந்த அரலுசா? அவன் தான் கொடுக்கறானா? நீ வேற ஏன் தாத்தா இதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க? அம்மா, எங்க அவன்? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான்.
அவன் உன்கிட்ட குடுக்க சொல்லிட்டு அப்பவே போயிட்டான். ஷோ, அவன் இம்சை தாங்க முடியல பாட்டி. 2-3 மாசமா எங்க போனாலும் பின்னாடியே வரான். நொய்யு டார்ச்சர் பண்றான். அவ்வளவும் காதல்மா. அக்கா சொல்லவே இல்ல, இது எப்போ? ஹே, கடுப்பேத்தாம இருடி. அவனே சரியான ஒரு இம்சை. இப்போ தாத்தா பாட்டி வரைக்கும் வந்துட்டான். அவன் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு பையன் போல இருக்கு. சரி, அவனை விடு. உனக்கு இது போல நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கணுமே. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ பாட்டி, லவ்வா? அதுவும் இவளா? சான்ஸே இல்ல. பசங்க சுத்தி சுத்தி வரதா செய்றாங்க, ஆனா இவளுக்கு தான் லவ்வே பிடிக்க மாட்டேங்குதே. லவ் பிடிக்காதா? என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? பாருமா, என்னையும் பாட்டியும் பார்த்து கூடவா உனக்கு அந்த எண்ணம் மாறல? தாத்தா, நீங்க 2 பேரும் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். உங்க லவ்ல வேற தாத்தா. நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க விரும்பல. எனக்கு காதலும் வேண்டாம், அதனால வர காயமும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். வரட்டா என் செல்ல தாத்தா. பாய் பாட்டி. அக்கா அக்கா, நானும் வரேன். ஒரு நிமிஷம் தாத்தா. தானே கூப்பிட்டு இருக்கான். ஏய், என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? ஆமாமா, பார்க்க ஒரு சாயல்ல அப்படிதான் இருக்கு. ஏய், நீ வேற சும்மா இருடி. டேய், என்ன இனிமே காட்டு போனன்னு கூப்பிட்ட உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே கட்டுப்புனே. டேய் டேய், உன்னை சரி, ஓகே 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 ஓகே. சில் ப்ரோ, சில். நக்கல பாத்தீங்களா? ஆளு அரக்காப்புடி சைஸ்ல இருந்துகிட்டு பேச்ச பாருங்க, பேச்ச. நீ அந்த மார்க் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பையன் தானடா? நீங்க 2 பேரும் மார்க் தாத்தாவோட பசங்க தானே? ஓ, உனக்கு நாங்க யாரு என்னன்றதெல்லாம் தெரியுமா? தெரியுமே. உங்க எல்லாரையும் தெரியும். உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. ஹலோ, அதெல்லாம் தாத்தா சொல்லல, நானாவே கண்டுபிடிச்சேன். என்னங்க, இந்த பசங்க போய் சக்தி கிட்ட என்னென்னவோ பேசுறாங்க பாருங்க. பேசட்டும் விடு, அவன் எதுவா இருந்தாலும் சமாளிப்பான். சமாளிக்கிறது இருக்கட்டுங்க, இவங்கெல்லாம் சேர்ந்துகிட்டு சின்ன பையன் மனச கஷ்டப்படுத்த போறாங்கங்க. அதெல்லாம் சக்தி சமாளிப்பான் சீதா, நீ பாத்துக்கிட்டே இரு. யாரா நீ? ஏன் தேவையில்லாம அவர் வீட்டுல தங்கியிருக்க? அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தெரியும், தேவையான அளவுக்கு தெரியும். அண்ணே, இவன் கிட்ட வாய் கொடுக்காம பேசாம போயிடலாம். ஏய், இவன் வேற சும்மாறா. டேய், சக்தி தானே உன் பேரு? இங்க பாடுறா சக்தி, அந்த மார்க்கு ஒரு பெரிய ரவுடி மாதிரி. இல்லையே தாத்தா, ஒரு வக்கீலு. உனக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது போல இருக்கு. அவர் வக்கீல் தான்டா. அதெல்லாம் இப்போ 7 வருஷமா அவர் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காரு. அது தெரியுமா உனக்கு? அட பாவி, அவர் கொலை செஞ்சவர்ரா. அதுக்கான தண்டனை அனுபவிச்சவரு. என்ன ஏதுன்னு தெரியாம வந்திருக்கியா நீ? ஆமாப்பா, அவர் சாதாரண ஆள் கிடையாது, பக்கா கிரிமினல். பெத்த பிள்ளைங்களான எங்களையே அவ்வளவு மோசமா டார்ச்சர் பண்ணுவாரு. நீ என்னடா அவர் கூட வந்திருக்க? இங்க பாரு தம்பி, உனக்கு தங்கறதுக்கு ஏதாவது இடம் வேணும்னா நாங்க ஏதாவது ஆதரவற்ற இல்லத்துல கொண்டு போய் விடுறோம். அங்க போயிடுறியா? நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம தாத்தாவை பத்தி இப்ப கோழி மூட்டுறீங்க? தாத்தா முன்னாடி எப்படி இருந்தாரு, என்ன பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தேவையும் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற தாத்தா ரொம்ப ரொம்ப நல்ல தாத்தா. அவரை பத்தி எல்லாரும் சேர்ந்து, நான் வேலை பார்த்த டீ கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வராங்க. ஓனர் என்ன திட்டுறதையும் அடிக்கிறதையும் எல்லாருமே வேடிக்கை தானே பார்த்தாங்க. ஆனா அது தப்புன்னு உங்களுக்கு தானே தோணுச்சு. நீங்க தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நான் கஷ்டப்படுறத உங்களால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தாத்தா கெட்டவங்களா இருக்க முடியும்? பாத்தீங்களா இவனை?
இந்த வயசுல எவ்வளவு பக்குவமா பேசுறான்னு பாருங்க. சீதா, இவன் வயசுக்கு இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டம்லாம் இவன் கால் தூசுக்கு தான். சரிங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கடைக்கு போய் ஆ. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சக்தி, உனக்கு என்ன வேணும்? தெரியலையே. ஏய், உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வர்றேன். அதெல்லாம் நமக்கு தெரியாது தாத்தா. ம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வாங்க, அதை நான் சாப்பிடுறேன். எல்லாம் உங்க இஷ்டம். ம், ம். சரி, நீ கிளம்புங்க. நீ பாட்டி கூட வீட்டுக்கு போ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ? வா போலாம். அதான் கோர்ட்டுக்கு போய் போலீஸ வர வச்சாச்சு. எப்படி தாங்கிருவீங்களா? பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், என்ன என்ன ரொம்ப பம்முற? இவர் என்னத்தை கிழிச்சிருவாரு இப்போ? இங்க பாரு, ஆல்ரெடி இவர் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இவர் திரும்ப போய் இல்ல நான் பண்ணல, அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு போய் சொன்னா விட்டுருவாங்களா? ஏத்துக்குவாங்களா? டேய், ஏத்துக்கிட்டாங்க தம்பி. ரீவ் பெட்டிஷன் போட்டு கேஸ ரீஓபன் செய்ய ஆர்டரும் போட்டாச்சு. இன்னும் அது உங்களுக்கு உரைக்கலையா? டேய், நான் பழைய மார்க்கண்டேயன் இல்லடா, இப்ப நான் மார்க்கண்டேயன், BABL. வக்கீல், புரிஞ்சதா?